அப்பாஜி அமைச்சரானார். இதான் கதையோட தலைப்பு. விஜயநகரத்தை ஒரு அரசர் ஆண்டு வந்தார். அவருடைய பேர் என்னன்னா கிருஷ்ணதேவராயர். அவரை சுருக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா ராயர்னு சொல்லுவாங்க. அந்த ராயர் என்ன பண்ணாரா, ஒரு நாள் குறுநில மன்னர்கள் எல்லாம் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொலு மண்டபத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த ஏற்பாட்டு நிகழ்ச்சியில மற்ற அரசர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு அரசர் மட்டும் வரல. அவருக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாரு, அவருடைய மந்திரிய அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவருடைய பேர் தான் அப்பாஜி. அவர் என்ன பண்ணாரு, அந்த ராயர்கிட்ட ரொம்ப பணிவா கேட்டிருக்காரு, அரசரே என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய அரசர் என்னை அனுப்பி வச்சாரு, என்னுடைய எஜமான் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். சரி, கொஞ்ச நாள் நீங்க இரு, ஆனா இருந்தாலும் உங்க அரசரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ராயர் என்ன பண்ணியிருக்காரு, கட்டளை இட்டிருக்காரு. உடனே நீங்க வர சொல்லு, அதுக்காக நீ ஓலை அனுப்பிட்டு நீ இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். சரின்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த அப்பாஜி மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. ஆனா அந்த அரசர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்கிறாரு. ஒரு நாள் நகர்வலம் போறதுக்காக என்ன பண்ணிட்டாரா, இந்த ராயரோட இந்த அப்பாஜி கூட போயிருக்கிறாரு. நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு கசாப்பு கடை, அதாவது ஆடு வெட்டி தொங்க விடுவாங்கல்ல, அந்த இடத்துல இந்த ராயரும் அப்பாஜியும் நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. உன்னோட அரசரெல்லாம் நான் இந்த மாதிரி கட்டி தோலை உரிச்சிருந்தாக்கா நேரம் சரியா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இன்னும் நம்மளுடைய அரசர் மேல ராயர் அரசருக்கு கோபம் இன்னும் போகல போல இருக்கு அப்படின்றத அப்பாஜி புரிஞ்சுக்கிட்டாராம். புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து நீங்க இனிமே கொஞ்ச நாள் கழிச்சுதான் வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய குறுநில மன்னரை காப்பாத்துறதுக்காக இந்த அப்பாஜி என்ன பண்ணிட்டாரு, ஒரு கடிதத்துல நான் வர சொல்றேன் உங்களை, ஆனா நீங்க 4 மைல் தொலைவுல நீங்க ஒரு இடத்துல தங்கி இருங்க, நான் வர சொல்லும் போதுதான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அப்பாஜி அவருடைய குறுநில மன்னருக்கு ஒரு கடிதத்தை எழுதிட்டாராம். கொஞ்ச நாள் போனுச்சான். ராயர் என்ன பண்ணாரு, என்ன உன்னுடைய மன்னர் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாஜிட்ட கேட்டோன்னு, நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா, ஏன் அது மாதிரிலாம் கேள்வி கேட்குற அப்படின்னோன்னு, இல்ல என்னுடைய மன்னர் உங்களை சந்திக்கல அப்படிங்கறது கோபம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஆமா, என்ன பண்றது, உன்னோட அரசர் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப நான் உங்களை பார்க்க சொல்லலாமா அப்படின்னோன்னே, இல்ல நீங்க என்ன செஞ்சீங்க, ஒரு நாள் நான் நகர்வலம் போகும்போது ஆடு எப்படி கட்டி தொங்க விட்டு உரிக்கிறோமோ அதே மாதிரி உன்னுடைய மன்னரை தோலை உரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி என்னைய பாத்தீங்க, அதனாலதான் என்னுடைய மன்னரை காப்பாத்துறதுக்காக தான் ஐயா நான் வர வேண்டான்னு சொல்லி என்னுடைய மன்னருக்கு நான் ஓலை அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாராம்.